ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சில்லான கூலான ஒரு சம்மர் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்முறை எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டெசர்ட்டுக்கு மொத்தம் 3 லேயர் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயருக்கான பொருள், அதை செய்முறை எப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வெனிலா ஃப்ளேவர் கம்மியாக இல்லை மைல்டாக இருக்கிற பிஸ்கெட்டாக பார்த்து எடுத்துருக்கேன். நீங்களும் அது போல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொக்கோ பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது கொக்கோ பவுடரோட ஸ்மெல் கொஞ்சம் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கெட்டை ரவை இருக்குது பாருங்கள், அந்த பதத்துக்கு இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லை பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த போல் ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் ஒரு பல்ஸ் மோடில் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும். பாருங்கள், இது போல் இருக்கும். நான் இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் இல்லை கிளாஸ் அது மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் கிளாஸ் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிளாஸ் பாட்டமில் நம்ம 1/4 பங்கு அளவு நம்ம அரைச்ச பிஸ்கெட்டோட மிக்சிங்கை நீங்கள் 1/4 பங்குக்கு மட்டும் நல்லா ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. 2 பவுல்லையுமே இதான். நீங்கள் சில்வர் பவுலில் பண்ணாலும் இந்த மெத்தட் தான். பாட்டமில் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட் மிக்சிங்கை வைக்கணும். இப்போ நம்ம செகண்ட் லேயர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால், கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் கார்ன்ஃப்ளவர். கண்டென்ஸ்டு மில்க் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது தான். நான் வேணால் லிங்க் மேலே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம ஒரு பேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கண்டென்ஸ்டு மில்க்கு அளந்தெல்லாம் போடலை. நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்தாற் போல் கூடவோ குறைக்கவோ செஞ்சு டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பாருங்கள், நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மட்டும் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அது பிடிச்சிக்கிட்டு வந்துடுங்க கட்டி கட்டியாக. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கெட் மிக்சிங் வச்சுருந்தோம்ல, அந்த லேயர் மேலே இந்த செகண்ட் லேயரை எடுத்து ஊற்றிடலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது இன்னும் ஆற விட்டோம்னா இன்னும் நல்லாவே ஜெல்லி மாதிரி இருக்குங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செகண்ட் லேயர் ஆறட்டும். நம்ம தேர்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா சூடாக அடுத்த லேயர் நம்ம ஊற்றக்கூடாது. இப்போ தேர்ட் லேயருக்கான திங்ஸ் அதோட ப்ரொசீஜரை பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அதே பால் தாங்க, கண்டென்ஸ்டு மில்க், கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான். இதையும் நம்ம அந்த செகண்ட் லேயர் மாதிரி நல்லா ஒரு பேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி டெசர்ட் நம்ம வீட்டிலே செஞ்சு இல்லை சம்மர் வெக்கேஷனில் கெஸ்ட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா காலையிலே கூட செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை ஐஸ்கிரீம் அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டெசர்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செகண்ட் லேயர் எப்படி ரெடி பண்ணமோ அது மாதிரி 5-10 நிமிஷத்தில் இதுவும் ஜெல்லி மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச செகண்ட் லேயர் மேலே இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸிங் அதில் நீங்கள் அப்படியே மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலே ஃபில் பண்ணதுக்கு பிறகு இதை ஒரு மணி நேரம் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கெஸ்ட்டு வரும்பொழுது இல்லை நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது சர்வ் பண்ணும் பொழுதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொக்கோ பவுடர் டெக்கரேஷனுக்காக மேலே தூவி விட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான சம்மர் டெசர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் பொழுது எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக ஜெல்லி மாதிரி இருக்குது. வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. ரொம்பவே சூப்பரான டெசர்ட் ரெசிபி இது. நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார்